வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பொடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சு சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் பாதி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரை தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் 1 கப் அளவுக்கு பொடலங்காய் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். பொடலங்காவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடலங்காய் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடலாம். கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு. பொடலங்காய் நல்லா வெந்து வரட்டும். பொடலங்காய் வெந்துட்டு இருக்க இந்த கேப்பில் தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பொடலங்காயில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பை ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு தெரிகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப குழைய வேக விட்டுட்டிங்கன்னா பருப்பு இருக்கிறதே தெரியாது. இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகணும். அதனால இது நல்லா கொதிச்சு தண்ணியெலாம் வற்றி திக்காகி வரட்டும். பாருங்கள், தண்ணியெலாம் வற்றி கூட்டு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.